அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருள்ஜோதி நேயர்களுக்கும் உலகம் வாழ் சன்மார்க்க பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம் தயவுக்குரிய பெரியவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக நிறைய விஷயங்களை சன்மார்க்கத்திலிருந்து எடுத்து நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலம் நிறைய மாறிவிட்டது. வள்ளல் பெருமான் இந்த சன்மார்க்கத்தை பல நூற்றாண்டுகள் கடந்தும் அதனுடைய கொடி வீசி பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது நடக்கும் என்றும் சத்தியம் செய்திருக்கிறார். ஆனால் அதற்காக சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாம் எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சன்மார்க்கம் என்பது வெறும் ஆன்மீகம் தொடர்பாக, மனம் சம்பந்தப்பட்டதாக, ஆன்மா சம்பந்தப்பட்டதாக மட்டுமே நாம் எல்லோரும் பேசுகிறோம். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் சன்மார்க்கத்தை கொண்டு போக வேண்டிய மிக முக்கியமான வழி எதுன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் தான். ஏன் அப்படின்னா, சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் விஷயங்கள் அவ்வளவு அபரிமிதமானது, அவ்வளோ ஆச்சரியமானது நம்ம சன்மார்க்கத்தில் இருக்குது. நிறைய கேள்விக்கு உள்ளாகிறதும் நம்ம சன்மார்க்கமும் தான். அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, சன்மார்க்கம் சொல்கிற மிக முக்கியமான ஒன்று என்னென்னா மரணமில்லாத பெருவாழ்வு தான். சன்மார்க்கத்துக்குள்ளே வரவங்க மரணமில்லாமல் வாழலாம். வள்ளலார் என்ன சொல்கிறாரு, மரணம் என்பதே செயற்கையானதுன்னு சொல்கிறார், அது இயற்கை இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அறிவியலை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது உயிர்களாக பிறந்த எல்லாமும் நிச்சயமாக அடைந்தே தீரக்கூடிய ஒன்று அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அப்போது மரணத்தில் தொடங்கி மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் அறிவியலோடு சன்மார்க்கத்தை பொருத்தி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கடப்பாடு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. நம்ம முதல்ல மரணத்தை நிறைய ஆராயணும். ஏன் அப்படின்னா, மரணம் என்கிற ஒன்று நடக்காமலேயே தடுக்க வேண்டும் என்பது வள்ளலார் மட்டும்தான் வந்து சொன்னாரா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதை பற்றி யாரும் யோசிச்சது இல்லையா அப்படின்னா யோசிச்சிருக்காங்க. மரணம் என்பது ரொம்ப வித்தியாசமானது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் மரணம் என்பது நிச்சயமாக நடக்க போகிற ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் சில உயிர்களுடைய மரணங்கள்லாம் ரொம்ப நம்பவே முடியாதமான மரணங்கள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு உங்களுக்கு தேனி தெரியும். தேனியினுடைய மரணம் எப்படி நடக்குது? அதுவும் ஒரு ஆண் தேனி எப்போ மரணிக்குது தெரியுமா? அது பெண் தேனியோடு கலவி செய்கிற போது எப்போ அதனுடைய இனப்பெருக்க கலவி முடிகிறதோ முடிந்த மறுகணமே ஆண் தேனி செத்து போயிடும். அதே மாதிரி நண்டில் பெண் நண்டு உங்களுக்கு தெரியும். அது எப்போ தன்னுடைய குட்டியை ஈணுகிறதோ அப்போதே தன்னுடைய அடி வயிறு வெடிந்து பெண் நண்டு இறந்து போகும். இப்படி இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் ஒரு காரணத்தை மையப்படுத்தி அதனுடைய மரணத்தை அவைகள் நிகழ்த்தி கொள்கிறது. ஆனால் அதே போல தான் மனிதர்களும், மனிதனாக பிறந்த நாமும் மரணத்தை அடைய வேண்டும் என்பது அறிவியல். ஆனால் வள்ளலார் ஜீவகாருண்யம் சொல்லுகிற போது உரைநடையில் என்ன சொல்கிறாரு, மனிதனாக இந்த தேகத்தை எடுத்த நாம் எல்லோரும் அடைய வேண்டிய ஆன்மலாபத்தை காலம் இருக்கிற போதே அடைய வேண்டும்னு சொல்கிறார். அப்போனா ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், மரணமில்லாத பெருவாழ்வு என்பது எல்லா உயிர்களுக்குமானது இல்லை. அது புழுவுக்கோ பூச்சிக்கோ யானைக்கோ நரிக்கோ மரணமில்லாத பெருவாழ்வு சாத்தியமானது இல்லை. ஆனால் மனித தேகத்தை எடுத்தவர்களுக்கு மரணமில்லாமல் வாழ்வதென்பது சாத்தியம். இதுதான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய உரைநடையில் சொல்கிற விஷயம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியமாகும்? இதை அறிவியலாக நம்ம நிறைய அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் நான் சொல்லுவேன்னா, மரணத்துக்கு எதிராக இப்போ அறிவியல் எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலையா அப்படின்னா எடுத்து வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று அப்ராடில் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த நேனோ பார்ட்டிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடித்து அதன் மூலமாக நம்ம வயதாகாமல் இருப்பதற்கும் சாகாமல் இருப்பதற்கும் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அப்ராடில் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு பேர் ஆன்டி ஏஜிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கிறது, மூலப்பொருள். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய்ட்டு அதை யூடியூப்பில் கூகுளெல்லாம் போய் பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு இன்றைய கால அறிவியலோடு அன்றைய கால சன்மார்க்கம் பொருந்தி இருக்கிறது என்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல நமக்கு வயசாகிறது, நரை வர்றது, திரை வர்றது, வெள்ளமுடி வர்றது, சோர்ந்து போகிறது, உறுப்புகள் செயல் இழக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மை மரணத்தை நோக்கி கொண்டு போகிற வேலையை யார் செய்கிறாங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நம்ம உடம்புல செய்யுது. இது எப்போ நம்ம உடம்புக்குள்ளே வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமான விஷயம்.
நம்ம எப்போ பிறக்கிறோமோ அப்போவே நம்முடைய செல்களுக்குள்ளே இதை செலுத்தி தான் நம்ம படைக்கவே படுகிறோம். அப்போ நம்ம எப்போ பிறக்கிறோமோ அப்போயே நம்ம இறப்பதற்கான முக்கிய காரணிகளும் உடம்புல வாங்கிட்டு தான் நம்ம இங்கே பிறக்கிறோம். அப்போ இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அறிவியலில், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சப்ரஸ் பண்ணோம்னா நம்ம சாகாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியை பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி தொடக்க விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சியை தான் அன்றைக்கே வள்ளல் பெருமான் அசுத்த தேகத்திலிருந்து சுத்த தேகம், சுத்த தேகத்திலிருந்து பிரணவ தேகம், பிரணவ தேகத்திலிருந்து ஞான தேகம் அப்படின்னு இந்த தேகத்தை ஒவ்வொரு படியாக பியூரிஃபை பண்ணி மரணமில்லாத பெருவாழ்வுக்கு கொண்டு போனதும் முழுக்க முழுக்க அறிவியல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அறிவியலாக ஒன்று சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் ஆன்மீகமாக சொன்னால் அக்செப்ட் பண்ணதில் நம்ம ரொம்ப இடர்படுறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சன்மார்க்கம் சொல்லுகிறது என்னென்னு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் எங்கிருந்து வந்ததுன்னா பரமாத்மாவிடமிருந்து வந்ததுன்னு சொல்கிறோம். அருட்பெருஞ்சோதியிலிருந்து தான் இந்த எல்லா ஜோதியும் வந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஆன்மாவே ஒரு ஜோதி தானே. இந்த எல்லா ஆன்மா ஜோதியும் அருட்பெருஞ்சோதியிலிருந்து வந்தது. இந்த ஆன்ம ஜோதியில் என்ன இருக்கிறது? அருட்பெருஞ்சோதி தான் இருக்கிறது. இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். பரமாத்மாவிடமிருந்து தான் இந்த ஜீவ ஆத்மாக்கள் வந்திருக்கிறது. அதே சமயம் இந்த ஜீவ ஆத்மாவுக்குள் தான் பரம ஆத்மாவும் இருக்கிறது. இந்த லாஜிக்கை நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால், அக்செப்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் யோசிப்பாங்க, இனி வரும் தலைமுறை அதை யோசிக்குது, இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் இதுவே அறிவியலோடு சொல்லுகிற போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா அறிவியல் இந்த ஒரு செல் உயிரிகளை பற்றி பேசுது. இந்த ஒரு செல் உயிரி ரொம்ப முக்கியம், அதை நம்ம நிறைய ஆய்வு செய்யணும். ஏன்னா இந்த உலகத்திலே முதலாக தோன்றிய உயிர் என்றால் அது ஒரு செல் உயிரி தான். ஒரு செல் உயிரிலிருந்து தான் பல் செல் உயிரியாகிய பறவை, விலங்கு, மனிதன் எல்லாம் உருவானது அப்படிங்கிறது டார்வினுடைய கொள்கை, பரிணாம வளர்ச்சி கொள்கை. இப்போ இந்த ஒரு செல் உயிரி இருக்குது பாருங்க, அது பாக்டீரியாவோ அமீபாவோ, இந்த ஒரு செல் உயிரி எப்படி இனப்பெருக்கம் செய்யுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்மெல்லாம் இருக்கோம், நம்மளாம் எப்படி இனப்பெருக்கம் செய்கிறோம்? ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு இணையும் சேர்ந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறோம். இதுதான் நம்மள நடக்கிற இனப்பெருக்கம். ஆனால் ஒரு செல் உயிரிக்கு எப்படி இனப்பெருக்கம் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அங்கே ரெண்டு இணையெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு உயிரி, ஒரே ஒரு செல் உயிரி தன்னுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செல் உயிரில் ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரும் சேர்றது, ஜாதகம் பொருத்தம் கல்யாணம் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஒரே ஒரு செல் உயிரி, அந்த ஒரு செல் உயிரியே தன்னுடைய குழந்தைகளை அடுத்த தலைமுறையை உருவாக்கும். இது அறிவியல் என்ன சொல்கிறாங்க பாருங்க, பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்கிறாங்க. அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஆண் பெண் என்கிற இரண்டு இணை உடலோடு உடல் சேர்ந்து உருவாவது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட உயிர் தன்னுடைய பரம்பரையை உருவாக்கினால் அதற்கு பெயர் பாலிலா இனப்பெருக்கம். இப்போ ஒரு அமீபாவோ ஒரு பாக்டீரியாவோ தன்னுடைய பரம்பரையை இப்படி தான் உருவாக்குது. சரி, எப்படி உருவாக்குது அப்படின்னு இன்னும் உள்ளே போய் கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு சொல்கிறாங்க பிரிதல் அப்படின்னு ஒரு கோட்பாடை சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் அதை ஃபிஷன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணும், ஒரு செல் உயிரி பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு செல் உயிரி, அது ஒரு செல், அதுக்குள்ளே ஒரு உட்கரு இருக்கும், அந்த உட்கருக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். அது என்ன பண்ணுமா, தன் உட்கருவின் உள்ளே இருக்கிற டிஎன்ஏவை இன்னொரு பிரதி எடுக்குமா. எதுக்குள்ளே எடுக்கும்? அதோட செல்லுக்குள்ளேயே எடுக்கும். அந்த டிஎன்ஏவை இன்னொரு பிரதி எடுத்து, இப்போ ரெண்டு டிஎன்ஏ ரெண்டு உட்கருன்னு ஆனதுக்கு பிறகு அந்த செல் என்ன பண்ணுமா, தன்னுடைய மேற்பரப்பை உடைத்து கொண்டு இரண்டு செல்லாக மாறும். இதுதான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க டிவியில். நம்ம கொரோனா பற்றி கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு செல்லு ரெண்டு செல் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுறது அப்படின்னு காமிப்பாங்க. அப்போது ஒரு பாலினா இனப்பெருக்கத்தில் ஒரு செல் இரண்டு செல்லாக மாறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், இந்த ரெண்டு செல்லாக மாறிடுச்சுல்ல, இதில் எது அம்மா செல்லு எது குழந்தை செல்லுன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் சொல்லுது இதில் அம்மா செல்லெல்லாம் கிடையாதுங்க, ரெண்டுமே குழந்தை செல்லுன்னு சொல்லுது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த ரெண்டு குழந்தை செல்லும் எங்கேருந்து வந்தது? ஒரு பேரண்ட் செல்லுலேருந்து வந்தது. அந்த பேரண்ட் செல்லு ஆணா பெண்ணான்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அது ஒன்றே ஒன்று அதுவே உருவாக்கும். அப்போ அது ஆணா? தெரியாது. அப்போ அந்த செல் பெண்ணா? தெரியாது. அப்போ அந்த செல் ஆணும் பெண்ணும் கலந்ததா? தெரியாது. இல்லை ஆணும் பெண்ணும் இல்லாததா? தெரியாது. அதுதாண்டா ஒரு செல் உயிரி. இதை தான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியாகிய இறைவனை சொல்லுகிற போதும் சொல்லுகிறார். இறைவன் யார்? இறைவன்லேருந்து நம்ம எல்லாரும் வந்தோன்னு சொல்கிறல்ல, இறைவன் யார்? அவன் தானாக எப்படி ஒரு தனிப்பட்ட இறையாக தனிநிலையாக எப்படி எல்லாரையும் அவனால் கொடுக்க முடிஞ்சுது, எப்படி படைக்க முடிஞ்சுது? அப்போ அவன் என்ன பாலினம் அப்படின்னு பார்த்து தான் வள்ளலார் சொன்னார், பால்வகை ஆணோ பெண்ணோ, பால்வகை ஆணோ பெண்கொளோ இருமை பாலதோ
பால் உரா அதுவோ என்று பாடினார். இறைவன் யாருங்க? அவன் ஆணா? தெரியாது. பெண்ணா? தெரியாது. இல்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்ததா? தெரியாது. அதே தான் இங்கே ஒரு செல் உயிரியும். அது ஆணா பெண்ணா தெரியாது. ஆனால் அந்த ஒரு செல் 2 செல்லை கொடுக்குது. 2 செல்லுமே குழந்தை. அதில் எது கிடையாது? முன்னாடி இருந்த தாய் செல் கிடையாது. அப்போ அறிவியல் சொல்லுது இந்த 2ம் தாய் செல் இல்லை, ஆனால் 2 செல்லுக்குள்ளும் தாய் செல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய டிஎன்ஏவை இது வாங்கிட்டு வந்திருக்குங்க. அதனால் 2 செல்லுக்குள்ளேயும் தாய் செல் இருக்கிறது. இந்த 2 செல்லும் தாய் செல்லில் இருந்து தான் வருகிறது என்று ஒரு செல் உயிருக்கு இந்த அறிவியல் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் ஆன்மீகமும் சொல்லுகிறது. பரமாத்மாவிலிருந்து இந்த ஜீவ ஆத்மாக்கள் வந்திருக்கிறது. ஆனால் பரமாத்மா என்று ஒன்று இப்போது இங்கு இல்லை, தெரியாது. ஆனால் இந்த ஜீவ ஆத்மாவுக்குள் தான் அந்த பரமாத்மா இருக்கிறது என்பதுதான் ஆன்மீகம் சொல்லுகிற அறிவியல். இதை நம்ம உணர்ந்து கொண்டால் மிக எளிமையாக இருக்கும். ஆனால் நம் சன்மார்க்கத்துக்குள்ளே இதுபோல சாதாரண அறிவியலெல்லாம் வள்ளல் பெருமான் பேசவில்லை. இன்றைக்கு வானியலிலும் இன்றைக்கு அண்டவியலிலும் என்னென்ன ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் இனிமேலும் செய்கிற ஆராய்ச்சிக்கான வித்தை எல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு அப்போதே கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் அகவலில். அப்போ எனக்கு ஒரு வார்த்தை கிடச்சிது. அந்த வார்த்தை அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. அந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அடல் அனல் அப்படின்னு ஒரு வார்த்தையை வள்ளல் பெருமான் எழுதியிருந்தார். அது என்ன அடல் அனல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு நான் தேடி போகிற போது சுவாமி சரவணானந்தாலிருந்து ரத்தன சபாபதி முதலியாரிலிருந்து அவை துரைசாமி பிள்ளையிலிருந்து ஊரநடிகள் வரைக்கும் எல்லோரும் அதற்கு ஒரே விதமான பொருளை சொன்னார்கள். அடல் அனல் என்றால் அதற்கு வடவை தீ என்று அர்த்தம். வடவாம் அக்னி என்று சொல்வார்கள். வடவை தீ என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன வடவை தீ அப்படின்னு அதை தேடி நான் பயணிச்சா எனக்கு ஒரு ஆச்சரியமான விடை கிடைச்சது. அடல் அனல் என்பது என்னன்னா நம்மளுடைய பூமி பந்துக்கு நடுவில் ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அதை அறிவியல் என்ன சொல்லுவாங்க? கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அதை கருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமிக்கு நடுவில் எரிந்து கொண்டிருக்கிற தீப்பிழம்பு இருக்கு பாருங்க, அந்த தீப்பிழம்புக்குத்தான் அடல் அனல் என்று பெயர். இப்போ எனக்கு ஆச்சரியம் எதுனா, இன்றைக்கு அறிவியல் ஆராய்ந்து பூமியின் மையப்பகுதி தீப்பிழம்பாக இருக்கிறது, அதுக்கு கருவம்னு பேர், ஆங்கிலத்தில் கோருன்னு பேர், அது இன்டர் கோர் அவுட்டர் கோர்னு 2 வகையாக இருக்குன்னு சொன்னதெல்லாம் வள்ளல் பெருமான் அடல் அனல் என்கிற வார்த்தையிலே சொல்லிவிட்டார் என்பதெல்லாம் எனக்கு பெரிய அதிசயம் இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை வள்ளல் பெருமான் எந்த பாடலில் கொடுத்தார் என்பது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் சொல்கிறார் அந்த பாடலில் என்னன்னு, கடல் அவை அனைத்தும் கரையின்றி நிலை பெற அடல் அனல் அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பாடுறார். இவ்வளோ பெரிய அறிவியல் கருத்து இந்த பாட்டில் வள்ளல் பெருமான் கொடுத்துருக்காரு தெரியுமா? இந்த அடல் அனல் என்ன செய்யுதுப்பா, எதுக்காகப்பா அருட்பெருஞ்சோதி இந்த அடல் அனலை வைத்தது அப்படின்னா அதுக்கு வள்ளல் சொல்கிறார், கடல் அவை அனைத்தும் கரையின்றி நிலை பெறன்னு சொல்கிறார். அதாவது இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் என்ன இருக்குது? அதிகமாக கடலை தாண்டி என்ன இருக்குது? மற்ற உயிரினங்கள் இருக்குது, மரம் செடி அசையும் அசையா பொருள் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சதுண்டா இதெல்லாம் ஏன் பூமி சுற்றுது, இதெல்லாம் ஏன் பூமியை விட்டு வெளியில் விசிறி அடிக்கப்படாமல் இருக்குது, இதெல்லாம் ஏன் அந்தரத்தில் பறக்காமல் இருக்குது? ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவையெல்லாம் புவியீர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது, அதனால் இதெல்லாம் நிலையாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை யார் முதல்ல கண்டுபிடிச்சதுன்னு நமக்கு தெரியும், ஸ்கூல்லேருந்தே படிச்சிருக்கோம். நியூட்டன் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பிள் பழம் விழுந்தது, இது ஏன் அந்த இடத்துல போகாமல் கீழே விழுந்ததுன்னு அவர் யோசிச்சாரு. அப்போ தான் அவர் புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். ஆனால் அது ஒரு சாதாரண தியரி. அதுக்கப்புறம் அந்த புவியீர்ப்பு விசை ஏன் வருதுங்கிறத யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு அறிஞர் ஆண்ட்ரி ஆம்ஃபேர் அப்படிங்கிறவர் 1800களில் கிட்டத்தட்ட வள்ளல் பெருமான் இருந்த காலகட்டங்களுக்கு நிகரான காலகட்டத்தில் அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஏன் புவியீர்ப்பு விசை வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். எதனால் வருதுன்னு சொல்கிறார் தெரியுமா? அவர் சொன்ன காரணத்துக்கும் வள்ளல் பெருமான் எழுதிய இந்த பாட்டுக்கும் 100% பொருத்தமாக இருக்கிறது. ஏன் புவியீர்ப்பு விசை வருகிறதுன்னு அவர் சொல்கிறாரு, இந்த பூமியினுடைய உட்கரு இருக்குது பாருங்க, கோர் கருவம், இந்த உட்கருவிலிருந்து வெளிப்படுகிற நிக்கல், இரும்பு, இந்த மாதிரியான தாது பொருட்கள் வெளிப்படுகிறது. இந்த பொருள் எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குகிறது அப்படின்னா வெப்பச்சலனத்தை உருவாக்குகிறது. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கன்வெக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழ் அதுக்கு பேர் வெப்பச்சலனம்.
இந்த வெப்பச்சலனம் எதை உருவாக்குகிறதுனா மின்காந்த ஆற்றலை உருவாக்குகிறது, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மின்காந்த ஆற்றல் எதை உருவாக்குகிறது என்றால் ஈர்ப்பு விசையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு இயற்பியல் அறிஞர் ஆண்ட்ரி அவர்கள் இந்த கோட்பாடெல்லாம் முன்வைக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் நிலையாக இருக்குது, புவியீர்ப்பு விசையால் இந்த உலகத்தில் இருக்க எந்த பொருளும் வீசி எறியப்படாமல் எல்லாம் நிலையாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா பூமிக்கு மையத்தில் இருக்கிற இந்த கருவம் என்கிற நெருப்பு தான் காரணம். இந்த நெருப்பு பந்து தான் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை உருவாக்கி அது மூலயமா காந்த விசையை உருவாக்கி இதெல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்குப்பான்னு சொன்னார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னா இதே கருத்தை தான் அகவலிலே வள்ளல் பெருமான் சொல்கிறார். கடல் அவை அனைத்தும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடலும் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பொருள்களும் கடலுக்கு வெளியே நிலப்பரப்பில் இருக்கிற பொருள்களும் கடல் அவை அனைத்தும் கரையின்றி நிலைபெற இவையெல்லாம் இந்த உலகத்தை விட்டு வீசி எறியப்படாமல் நிலையாக இவையெல்லாம் இந்த பூமியோடு இழுத்து பிடிக்குவதற்கான காரணம் அடல் அனல். இந்த பூமியினுடைய மையத்தில் இருக்கிற கருவம் என்கிற இன்டர்கோர் அவுட்டர் கோர் ஆகிய கருவம்தான் காரணம் என்று சொல்லி இந்த கருவத்தை யார் அமைத்ததென்றால் அருட்பெருஞ்சோதி அமைத்தது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிற இந்த பாடலை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும். இயற்பியல் உலகத்துக்குள்ளே இந்த பாடலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இங்கே வள்ளல் பெருமான் எடுத்து வைத்த அறிவியல் கோட்பாடுகளை நாம் வெளிச்சம் போட்டு இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். இது இன்றைய தலைமுறை, இன்றைய நூற்றாண்டில் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அதை ஏன் அருட்பெருஞ்சோதி வகுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் வள்ளல் பெருமான் மிகச்சரியாக சொல்லுவார். அருட்பெருஞ்சோதி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருட்பெருஞ்சோதி என்பதே ஒரு தனி இறைவனாக நீங்கள் வடிவமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அருட்பெருஞ்சோதி என்பது என்றால் இயற்கையின் விளக்கம், இறைவன் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். நீங்கள் எது நேச்சரோ அந்த நேச்சருக்குள்ள ஒரு மீனிங் இருக்கும். அந்த இயற்கையினுடைய விளக்கத்தை நீங்கள் தேடி போனால் அதுதான் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்துக்கு மையத்திலே இந்த கருவம் என்கிற அடல் அனல் ஏன் உருவானது? அருட்பெருஞ்சோதியாகிய இயற்கை அதை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு இந்த கருத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறார். இதில் நம்ம இன்னொன்று, இந்த அருட்பெருஞ்சோதியை சுற்றி வள்ளல் பெருமான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்கள் இன்னும் அபரிமிதமான அறிவியல் கருத்து. இந்த அண்டவியல்னு இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் எப்போ ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் பெருசாக பேசப்படுது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டுகளிலேயே வள்ளல் பெருமான் தன்னுடைய அகவல்லையும் திருவடி நிலை பாடிய பாடல்களிலும் இந்த அண்டங்களை பற்றி நம்ப முடியாத விஷயங்களை நமக்கு பகிர்வதை பார்க்க முடியுது. இப்போ நமக்கெல்லாம் அதிகபட்சம் என்ன தெரியும்னு பாருங்களேன், இந்த உலகம் இருக்குது. இந்த உலகம் எதில் இருக்குது? சூரிய குடும்பத்தில் இருக்குது. இந்த சூரிய குடும்பம் பால் வீதியில் இருக்குது. இந்த பால் வீதி அண்டத்தில் இருக்குது. இந்த அண்டம் ஒரு பேரண்டத்தில் இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இயற்பியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டம் அண்டம் அண்டம்னு ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளே ஒரு அண்டம் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அண்டமாக இருக்கும், இந்த பெரிய அண்டம்லாம் சேர்ந்து இன்னொரு பெரிய அண்டமாக இருக்கும், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், அதுக்கு இன்னும் முடிவு எங்களுக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு இன்றைய இயற்பியல் சொல்லுகிறது. ஆனால் வள்ளல் பெருமான் தன்னுடைய அகவல் பாடல்களிலும் திருவடி நிலை பாடல்களிலும் அண்டங்களை பற்றி நம்ப முடியாத தகவல்களை நமக்கு எடுத்து கொடுக்கிறார். சும்மா அது வெறும் பாராயணம் செய்கிற பாடல்களோ பிரம்மாண்ட கோடி அண்ட நாயகா என்று பாடுகிற பாடல்களோ அல்ல, மிக தெளிவாக அண்டங்களினுடைய அறிவியலையும் நுட்பத்தையும் பதிக்கிற பாடல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுக்கு பேரும் சொல்கிறாருங்க, அதாங்க பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு அண்டத்துக்கே இன்னும் பேர் வைக்காமல் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு அண்டத்துக்கும் பேர் வைக்கிறார். அதை நான் வரிசையாக சொல்லுகிறேன், நீங்களும் அதை அகவலிலே ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம். முதல்ல இந்த உலகம் சுற்றி சூரிய குடும்பம், இதுபோல் பல சூரிய குடும்பத்தை சேர்த்து ஒரு அண்டம் இருக்கிறது. அந்த அண்டத்துக்கு பேர் தான் பிரம்ம அண்டம். ஏன் அதுக்கு பிரம்ம அண்டம்னு பேர் வச்சாங்கன்னா, பிரம்மம் என்றாலே படைப்பது, உயிர்கள் உருவாகிற உலகங்களை உள்ளடக்கிய அண்டமாக இருப்பதால் இதற்கு பிரம்ம அண்டம் அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த மாதிரி பல்லாயிரம் பிரம்ம அண்டங்களை உள்ளடக்கி ஒரு அண்டம் இருக்குது, அதுக்கு பேர் விண்டு அண்டம். அப்போ விண்டு அண்டம்ங்கிற ஒரு அண்டம், அதற்குள்ள பல ஆயிரம் பிரம்ம அண்டங்கள் இருக்குது. இப்போது விண்டு அண்டம் ஒன்று இல்லையா, இந்த மாதிரி பல்லாயிரம் விண்டு அண்டங்களை உள்ளடக்கியது ஒரு ருத்ர அண்டம், பல்லாயிரம் ருத்ர அண்டங்களை உள்ளடக்கியது ஒரு மகேஜர அண்டம், பல மகேஜர அண்டங்களை உள்ளடக்கியது ஒரு சதாசிவ அண்டம். இது வரைக்கும் ஒரு பிரிவு பிரிச்சுட்டார். ஏன்? சதாசிவ அண்டம் தொடங்கி அதற்குள்னு கடைசியாக வர பிரம்ம அண்டம் வரைக்கும் இந்த அண்டங்களுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறாருன்னா
உருவ தோற்ற அண்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அண்டங்களுக்கெல்லாம் ஒரு உருவம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த அண்டங்களுக்குள்ளெல்லாம் ஒரு நில அமைப்பு இருக்குது. அதாவது வெறும் நெருப்பாக மட்டுமே இந்த அண்டங்கள் இல்லை, மற்ற பஞ்சபூத நிலைகளும் இந்த அண்டங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த சதாசிவ பல்லாயிரம் அண்டங்கள் எதற்குள்ளே இருக்கான்? ஒரு சக்தி அண்டத்துக்குள்ளே இருக்கான். பலாயிரம் சக்தி அண்டங்கள் பல சக்த அண்டங்களுக்குள்ளே இருக்கான். பலாயிர சத்த அண்டங்கள் ஒரு நாத அண்டம், பல்லாயிரம் நாத அண்டம் ஒரு பராசக்தி அண்டம், பல்லாயிரம் பராசக்தி அண்டம் ஒரு பரசிவ அண்டம்னு முடிக்கிறார். அப்போது இருக்கிறதுலே அண்டம் எதுனா பரசிவ அண்டம் தான். அதற்குள் தான் 11 அண்டங்கள் போகுது. அந்த 11 அண்டங்களுக்குள்ளே தான் வெளிகள் தொடங்குது. பல வெளிகளுக்குள்ளே தான் சூரிய குடும்பம் வருது. அதுக்குள்ளே தான் இந்த உலகம் வருது. எவ்வளோ பெரிய பிரமிப்பு! நம்மளாம் இன்னும் உலகம் தட்டையா, உலகம் உருண்டையா அப்படின்னு இங்கே எல்லாரும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற போது, அன்றைக்கு எந்த விதமான மிகப்பெரிய தொழில்நுட்பங்களும் இல்லாத காலத்திலே அண்டங்களை பற்றி அடுக்கடுக்காக இவ்வளவு பெரிய ஆய்வுகளை வள்ளல் பெருமானை தவிர வேறு யாரும் இந்த மண்ணிலே செய்யவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சத்தியம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இதெல்லாம் உருவத்தோற்ற அண்டங்கள். அப்போ அதே மாதிரி பரசிவ அண்டம் தொடங்கி விந்து அண்டம் வரைக்குமாக இருப்பதெல்லாம் ஒளி உருவ அண்டங்கள்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அண்டங்களில் நில அமைப்புகள்லாம் இருக்காது, முழுசாகவே அது நெருப்பு பந்தாக இருக்கும்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த அண்டங்கள் எதற்கு நிகராக இருக்கிறது தெரியுமா? இதெல்லாம் எதை சுற்றுகிறது தெரியுமா? ஏன்னா எல்லாம் சுற்றுறது, அதில் மாற்றம் கிடையாது. பூமி சூரியனை சுற்றும், சூரியன் இந்த அண்டத்தின் மையத்தை சுற்றும், பிரம்மாண்டத்தின் மையத்தை சுற்றும், பிரம்மாண்டம் விண்டு அண்டத்தின் மையத்தை சுற்றும், விண்டு அண்டம் மயேச்சர அண்டத்தின் மையத்தை சுற்றும். இப்படி எல்லாம் ஒன்னொன்றுத்தையும் மையமாக வச்சு சுற்றிட்டே வருது. கடைசியாக பிரம்மாண்டம் பரசிவ அண்டம் வருகிறது. அப்போ இந்த பரசிவ அண்டம் எதை சுற்றும்னா, இவர் சொல்கிறாரு, அருட்பெருஞ்சோதி ஆகிய பெரிய ஒளி ஆகிய மையத்தை இந்த பரசிவ அண்டங்கள் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இன்னொரு விஷயத்தில் ஒரு பாடலில் வள்ளல் பெருமான் சொல்கிறார், அப்போது அருட்பெருஞ்சோதி தான் மையம். எதற்கு? நீங்கள் இந்த அண்டத்தை விட்டு வெளியே வந்தால் அதனுடைய எல்லையில் எது இருக்கிறது என்றால் அருட்பெருஞ்சோதி என்கிற மிகப்பெரிய ஜோதி வடிவமாக அது அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த அருட்பெருஞ்சோதியை சுற்றித்தான் எல்லா அண்டங்களும் வந்து கொண்டிருக்கிறதுனா, அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி எவ்வளவு பெருசு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஐயா சொல்கிற ஒரு பாட்டு ரொம்ப பிரமிப்பான ஒரு பாட்டு. அருட்பெருஞ்சோதி எவ்வளவு பெரியது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தடையுரா பிரம்ம விண்டு ருத்ர மகேஸ்வர சதாசிவ விந்து நடையுரா பிரம்மம் உயர் பராசக்தி நவிழ் பரசிவம் எனும் இவர்கள் இடையுறாது திருச்சிற்றம்பலத்தாடும் இடதுகால் கடைவிரல் நகத்தின் கடையுறு துகள் என்று அறிந்தனன் அதன்மேல் கண்டனன்னு பாடுற. அதாவது இப்போ நம்ம சொன்ன பாருங்க, இவ்வளவு அண்டங்கள், 11 அண்டங்கள், இந்த மொத்த அண்டங்களையும் ஒன்றா சேர்த்தா கூட அது அருட்பெருஞ்சோதிங்கிறதுக்கு பக்கத்தில் வச்சா எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, ஒரு நடராஜர் சிலையை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஆடுகிற நடராஜர் சிலையினுடைய இடது காலில் அவருடைய சுண்டு விரலில் அதில் இருக்க நகத்துக்கு உள்ள இடுக்கில் ஒட்டிட்டு இருக்கிற ஒரு துகள் எப்படியோ அதுதான் இந்த 11 அண்டங்களினுடைய தொகுப்புன்னு சொல்கிறாருன்னா, அப்போ இவ்வளவு பெரிய அண்டங்களே ஒரு சின்ன கடை விரலின் துகள் என்றால் அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி எவ்வளவு பெரிய ஜோதியாக இருக்கும் என்று பாருங்கள். அதனால் தான் அதை அடிமுடி காண முடியாத அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய அருள் கிரகணங்களை, அருட்கதிர்களை நாம் எப்படி பெற முடியும் என்றால், ஜீவகாருண்யம் என்கின்ற ஒன்றிருந்தாலே போதும் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய புரட்சி தெரியுமா? அறிவியலின் அதீத சக்தியை ஆன்மீகத்தின் அதீத சக்தியால் அடைய முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த கோட்பாடு இந்த உலகத்தில் இதுவரை யாரும் இணைக்காத ஒரு பெரிய கோட்பாடு. இன்னும் அகவலிலும் அருட்பாவிலும் நாம் தேட வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் கருத்துக்களும் ஏராளமாக இருக்கிறது. ஆன்மீகத்தோடு சேர்ந்து அறிவியலிலும் சன்மார்க்கத்தை கொண்டு போய் உலகத்தின் உச்சாணி கும்பிலே நம் புகழையும் பெருமையையும் கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.